இது என்னப்பா இஎல்பி சிபி2 தேர்வுக்கு வந்த சோதனை. மார்ச் 19, 20 தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. 19 இன்று ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நாளை நடைபெற அந்த 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி அனைத்து சென்டர்லையுமே எக்ஸாம் கேன்சல் பண்ணதில்லை. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். ஏதாவது ஒரு சென்டரில் என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா முழுவதுமே அனைத்து இதுவுமே சென்டர்லையுமே அந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணி ரீஷெடியூல் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 செகண்ட் ஷிஃப்ட்டு நடைபெறும் அப்படின்ற ஒரு இதுலேயே தான் இன்னும் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ரொம்ப லாங்கில் தான் சிபி2 தேர்வு நடைபெற இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி போய்க்கிட்டு சூழ்நிலை இருக்கும். ஸோ அங்கே ரூம் எடுத்து தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இப்போ அந்த தேர்வு கேன்சலுங்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கண்டிப்பாக அது கொடுத்துருக்கும். ஸோ ரயில்வேக்கு ஒரே ரெக்வெஸ்ட் தான். ஸோ தேர்வு கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த தேர்வு கேன்சலுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக தேர்வு கண்டக்ட் பண்ணி நடத்தணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி மார்ச் 20 நடைபெறக்கூடிய இந்த சிபி2 ஓகே, அவங்க செகண்ட் ஷிஃப்ட் உள்ளவங்களும் கரெக்டாக நடத்தி முடிச்சிங்கன்னா, ஸோ மீதி உள்ளவங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணி ஸோ தேதி அனௌன்ஸ் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு அருகிலேயே எக்ஸாம் சென்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்தில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துட்டு அவங்க போகலை அப்படின்னா கூட ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஸோ ரொம்ப லாங்கில் போயிட்டு திரும்ப எக்ஸாம் எழுதாம வந்தால் அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் சென்டர் போடும்போது கொஞ்சம் இந்த முறை பக்கத்துலேயே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளேயே கூட கொடுத்தா கூட மேனேஜ் பண்ணி அவங்க போயிட்டு வந்துக்குவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஸ்டேட் தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்துச்சு. ஸோ அதை பொறுத்துக்கிட்டு ஓகே, நம்ம நார்மலைஸ் இந்த தடவை ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களே சொன்னாலாம் ரயில்வேலே. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணி போயிட்டு வந்தோம். பட் இந்த முறை இந்த எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிறது ஸோ எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்குது. ஸோ அது எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறக்கூட சில நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருத்தத்தில் தான் இருப்பாங்க. ஸோ தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தேர்வு மையம் கொஞ்சம் மிக அருகில் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும், எக்ஸாம் கேன்சல் பண்ணால. ஸோ எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம்எஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.